ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவிட்டம் நட்சத்திர பிறந்த நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 9/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமணநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய, மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விட்டு போன ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே திரும்ப கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு விலகும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வாக்குறுதிகளை காப்பாற்றும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைய பொருளாதார பிரச்சனை இன்றைக்கி கண்டிப்பாக குறையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை மிக அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைங்க. வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அனுபவம் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். அரசு சார்பாக உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் எல்லாமே நீங்கள் நினைத்தபடி நினைத்த மாதிரியே எந்த தடங்கள் இல்லாமல் என்று நடைபெறும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை இன்று நீங்கள் காண்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது வில்லங்க இருந்தால் அந்த வில்லங்கள்லாம் நீங்கி ஒரு பயனுள்ளதாக இன்று அமையும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையாமல் இருந்தவர்களுக்கு திருமண வரன் அமையக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் செய்வீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதலாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக இன்று காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் கொஞ்சம் அடங்கி போவது நல்லது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. உங்கள் வேலை உண்டு, தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதே சமயத்தில் முதலாளியாக இருந்தால் தொழிலாளரிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிகவும் சிறந்தது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தை தரும். அதே போல் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றங்கள், ஒரு பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தவருடைய கருத்துக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. அடுத்தவர்களோட கருத்தை கொஞ்சம் மதிப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே மனமிட்டு பேசுவது இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வளரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதே போல் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அமையும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் மூலம் அனைத்து வேலையுமே செய்து முடிப்பீங்க. அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் சம்பள உயர்வு அதே போல் பதவி உயர்வெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பல்வேறு வகையான சூட்சமங்களை புகுத்துவீர்கள். வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு இன்பம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவை பெறுவீர்கள். அதே போல் புதிதாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பவர்களுக்கு நல்ல ஒரு நாள் என்று சொல்லலாம். புதிதாக வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தரும். அதே போல் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளாரே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். பொது சமுதாய வேலை செய்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கிற நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் அதிகமாகுவாங்க. இதனால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் பெருசாகும். நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக வாய்ப்புகள் அமையும். மனதை நீண்ட நாளாக வாட்டிட்டு இருந்த கவலைகள் இன்று நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உடலில் ஒரு புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு இருக்கும். சோர்வுகள் மறையக்கூடிய நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி அளிக்காதீர்கள். வண்டி வாகனம் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும்போது பதற்றம் இல்லாமல் வேலை செய்வது மிகவும் நல்லது. மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதே சமயத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறைவதற்குண்டான வாய்ப்பு. சேமிப்பை தயவுசெய்து செய்யுங்க, இல்லைனாக்கா எதிர்காலத்தில் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டதால் மிகவும் சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு செயல் என்று வெற்றிகரமாக முடிவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இன்ப சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உற்ற நண்பர்கள் சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்த்து தருகிறோம். தேவையென்றால் கீழே உள்ள தொலைபேசி நம்பரை தொடர்பு கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நாள் அனைத்து ராசினியருக்கும் ஒரு இன்ப நாளாக, மகிழ்ச்சி மிக்க நாளாக, எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.